ஹே! கதை கேட்க நீங்க வந்துட்டீங்களா? கதை சொல்ல நானும் வந்துட்டேன். நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க கொரியன் ட்ராமாவோட அடுத்த எபிசோட் தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி எப்பயும் சொல்றது தான் இப்பயும் சொல்றேன். எஸ்எஸ் வாய்ஸ் ஓவர சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பார்த்ததுக்கப்புறம் லைக் பண்ணுங்க. மறக்காம போறதுக்கு முன்னாடி எக்ஸ்பிளனேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. என்னோட வாய்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா இருக்கும். தயவு செஞ்சு தப்பா நினைச்சுக்காதீங்க. எனக்கு பயங்கர கோல்ட் ஆயிடுச்சு. வேற ஒண்ணும் இல்ல. இந்த எபிசோட எதுல ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னு பார்த்தா, நம்ம ஹீரோ எப்படி அந்த இடத்துக்கு வந்தான் அப்படின்றத தான் காட்டுறாங்க. ஆக்சுவலா வந்துட்டு நம்ம ஹீரோயின் சொல்லியிருப்பா இல்லையா? டேட் இருக்கு இல்லையா 3 அத நான் கன்ஃபார்ம் பண்றேன். நம்ம போலான்னு சொல்லிட்டு, அவன் ஆஃபீஸ்க்கு போகும்போது அவனுக்கு அந்த சீட்ல இல்லாதத பார்த்த உடனே ஞாபகம் வந்திருக்கும். அதுக்கப்புறமா தான் இவன் எல்லாத்தையும் யோசித்து பார்க்குறான். ஒரு வாட்டியும் லீவ் வந்துட்டு நம்ம ஹீரோயின சந்திக்கும்போது, இவன் எல்லாத்தையுமே ஒளிஞ்சு நின்னு பார்த்துட்டு இருந்திருக்கான். ஸோ இன்னைக்கு கண்டிப்பா இவங்க 2 பேரும் தான் டேட்டுக்கு போயிருப்பாங்க அப்படின்றத புரிஞ்சு, வீட்டு வாசல்ல வந்து இவன் வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கான். அவன் அங்கருந்து கிளம்பலான்னு பார்க்குறப்ப தான் ஹீரோயினோட குரல் கேட்டிருக்கும் இவனுக்கு. "யார் இருக்கிறது உள்ள யாரு?" அப்படின்னு கேட்டிருப்பா இல்லையா? அந்த குரல கேட்ட உடனேயே தான் இவன் உள்ள வந்திருக்கான். போலீஸ் எல்லாம் வந்துடுறாங்க. "மூஞ்ச பார்த்தீங்களா?" அப்படின்னு கேட்கும்போது ஹீரோயின் இருட்டுல ஃபேஸ் எல்லாம் ஒண்ணுமே தெரியல. அவனும் கருப்பு கலர் ட்ரெஸ் போட்டிருந்தான் அப்படின்னு சொல்லும்போது, "சரி ஓகே இன்னைக்கு நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க. நாளைக்கு காலையில ஸ்டேஷனுக்கு வாங்க. ஃபுல்லா உங்களோட கம்ப்ளைண்ட்ட குடுங்க" அப்படின்னு சொல்றான். ஹீரோயினோட ஹார்ட் படபடன்னு அடிச்சுக்கிட்டே இருக்கு பயத்துல. "வேணும்னா டாக்டர பார்க்கலாமா?" அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்கும்போது, "இல்ல ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நீங்க எப்படி இங்க வந்தீங்க?" அப்படின்னு கேட்கறாளா. உடனே இவன் சமாளிக்கிறதுக்காக, "இல்ல நான் கன்டினியூவா உனக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஒரு ஃபைல பத்தி கேட்கறதுக்காக. நீ எடுக்கவே இல்லையா? சரி அதான் நேர்ல வந்து கேட்டுட்டு போலான்னு வந்தேன். அதுக்கப்புறம் தான் வந்துட்டு ஏதோ வித்தியாசமா தெரிஞ்சது. உங்க வீட்ல லைட்டே எரியல. அதனால நான் பயந்து உள்ள வந்தேன்" அப்படின்னு சொல்றான். "என்னது நீங்க ஃபோன் பண்ணீங்களா?" அப்படின்னு ஃபோன எடுத்து பார்க்குறாளா. உடனே கையிலேருந்து புடிங்கிறான். "இப்ப அது முக்கியம் இல்ல. இங்கேயே வா நீ தங்க போற நைட்டு. உனக்கு உண்மையாவே சொல்லு பயமா இல்லையா? இந்த இடமும் பார்க்கறதுக்கு கந்தரகோலமா இருக்கு. அதனால வந்துட்டு நீ என்ன பண்ற அப்படின்னா, ஆஃபீஸ்ல தங்கிக்கோ" அப்படின்னு சொல்லிட்டு இவனே அவனோட கார்ல கூட்டிட்டு போயிட்டு இருக்கான். அப்ப ஹீரோயின் என்ன சொல்றான்னா, "ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நானே போய்ப்பேன். எனக்கு ஆஃபீஸ்ல தங்குறது எது என்ன புதுசா என்ன?" அப்படின்னு சொல்லும்போது, "இல்ல, இல்ல எனக்கு ஆஃபீஸ்ல கொஞ்சம் வேலை இருக்கு. அதனால தான் நானும் வரேன்" அப்படின்னு சொல்றான். ஒரு கார் நடுவுல வந்துடுதா, ஹீரோ சடன் பிரேக் போடுறான். ஹீரோயினுக்கு ஒரு குலுங்குனதுல, அவளுக்கு அப்பதான் வந்து சடனா ஞாபகம் வருது. அதாவது கார்ல அன்னைக்கு ஹீரோவ வந்து கிஸ் பண்றப்போ, அவளுக்கு என்ன ஃபியூச்சர் தெரிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு. அது என்ன தெரிஞ்சிருக்கு அப்படின்னா, இவங்க 2 பேருமே ரொம்ப சந்தோஷமா இருக்கா மாதிரியும், பயங்கர சந்தோஷத்துல டேட் பண்றா மாதிரியும் வந்து இவளுக்கு தெரிஞ்சிருக்கு. "ஹீரோ நீ ஓகே தானே? ஒண்ணும் இல்லல்ல?" அப்படின்னு கேட்கறானா, இவன் வந்துட்டு அவளுக்கு ஞாபகம் வந்துடுச்சுன்றது சொல்ல மாட்றா. இவ அப்படியே ஷாக்ல உட்கார்ந்துட்டு இருக்கா. அதுக்கப்புறமா அவங்க லிஃப்ட்ல வந்து மேல போயிட்டே இருக்காங்க. அப்போ இவன் மனசுக்குள்ள என்ன நினைக்கிறான்னா, "ஐய்யய்யோ! நானும் இவனுமா? அது எப்படி?" அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும்போது, மறுபடியும் அவளோட ஹார்ட் வந்து படபடன்னு அடிச்சுக்குதா, அந்த சவுண்ட் இவனுக்கு கேக்குது. "ஏய் உனக்கு என்னாச்சு? நீ ரொம்ப பயந்துட்டியா?" அப்படின்னு சொல்லிட்டு அவள நெத்திய தொட்டு தொட்டு பார்த்துக்கிட்டே இருக்கானா, கரெக்ட்டா லிஃப்ட் ஓப்பன் ஆகுது. அந்த இடத்துல பார்த்தா ஹீரோயினோட கலீக் ஒருத்தி இருக்கா இல்லையா? அவ பல்லெல்லாம் வளக்கிட்டு வந்து நின்னுகிட்டு இருக்கா. ஷாக்கா பார்க்குறா. ஹீரோ சைலன்ட்டா அவனோட ரூம்க்கு போய் உட்கார்ந்துடுறான். அந்த டைமுக்கு இவ கூட்டிட்டு வந்துட்டு உள்ள கேட்கிறா. "மரியாதையா உண்மைய சொல்லு. நீ அவர டேட் பண்றீங்களா?" அப்படின்னு கேட்கும்போது, "என்ன நீ லூசு மாரி பேசுற? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. லூசு மாரி எதனா உளறிட்டு இருக்காத" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் திட்டுறா. அப்ப எதுக்கு அந்த ஆளு அப்படியே உன்ன வந்துட்டு முழுங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு இருந்தான்? உனக்கு உடம்பு சரியில்லையான்னு செக் பண்றதுக்கு அவன் எதுக்கு அந்த மாதிரி உன்ன ரொமான்டிக்கான ஒரு ஐஸ வச்சு பார்க்குறான் அப்படின்னு சொல்லிட்டு இவ கேட்கிறா. "என்ன சொல்ற நீ? அவரும் நானுமா? ச்சே அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அது எப்படி அவர் போய் என்ன ரொமான்டிக்கா பார்ப்பாரு? அப்படியா பார்த்தாரு உண்மையாவே?" அப்படின்னு ஹீரோயின் கேட்கும்போது, "ஆமா. அப்படியே அவர் கண்ணுலேருந்து தேனே ஒழுகிடும் போல. அந்த அளவு உன் மேல ஆசையா பார்த்துக்கிட்டு இருந்தாரு" அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு சொல்லிக்கிட்டு இருக்கா. "நீ நெறைய ட்ராமா பார்க்குற. தயவு செஞ்சு இந்த ட்ராமா பார்க்கறதெல்லாம் நிறுத்து" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் திட்டுறா. இது எல்லாமே ஹீரோ கேட்டுக்கிட்டு தான் இருக்கான். எனக்கு என்னவோ உள் மனசுல சொல்லிக்கிட்டே இருக்கு, நீயும் ஹீரோவும் டேட் பண்ணுவீங்களோன்னு சொல்லிட்டு. இத்தன வருஷமா நீங்க ஒண்ணாவே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. அவரும் நீயும் எவ்ளோ சண்டை போட்டுக்கிட்டாலும், அவர் உன்னை எவ்ளோ திட்டினாலும் சரி, நீயும் போக மாட்ற, அவரும் போக மாட்றாரு. இது எல்லாத்துக்கும் வந்துட்டு ஒரு ரீசன் இருக்கும் தெரியுமா? அந்த விதியே உங்கள சேர்த்து வைக்கணும்னு தான் நினைக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. ஹீரோ இன்னுமே கொஞ்சம் ஆர்வமாயிடுறா. "உண்மையாவா சொல்ற?" அப்படின்னும்போது, "உண்மையா தான் நான் சொல்றேன். அவரும் நீயும் செம்ம பேர் தெரியுமா?" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின வேற உசுப்பேத்தி விடுறா. ஹீரோயின் வந்துட்டு என்னத்த சொல்றது அப்படின்னு தெரியாம அப்படியே முழிச்சுக்கிட்டே நின்னுக்கிட்டு இருக்கா. ஆனா ஹீரோயின் என்ன உளர்றானா, "எனக்கே இப்ப டவுட் வந்துருச்சு.
வந்துருச்சு. எனக்கு அது ஞாபகம் வந்துருச்சு. ஐயோ கடவுளே! எனக்கு எதுக்காக தான் அது ஞாபகம் வந்ததுன்னே தெரியல. அந்த விஷயம் எனக்கு ஞாபகம் வராமயே இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இது எல்லாத்தையுமே ஹீரோ கேட்டுக்கிட்டு இருக்கான். அந்த டைமுக்கு "ஏய் என்ன நீ குழப்புறடி. எந்த விஷயம்டி உனக்கு ஞாபகம் வந்தது? சொல்லுடி" அப்படின்னு திட்டிட்டு இருக்காளா. இவ "உனக்கு நான் சொன்னாலும் புரியாது. தயவு செஞ்சு போய் படு" அப்படின்னு சொல்றா. மறுநாள் காலையில ஹீரோயினும் இங்க இருக்கிறதுனால ஹீரோ என்ன பண்றான்னா, எல்லாருக்கும் சேத்தாப்புல பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் வாங்கிட்டு வந்து குடுக்குறான். ஹீரோயின் கிட்ட வந்து பர்சனலா சொல்றான், "நீ சாப்பிடலையா? நீயும் போய் சாப்பிடு" அப்படின்னு சொல்லும்போது, ஹீரோயின் "எனக்கு இப்ப பசி இல்ல. நான் கொஞ்சம் நேரம் கழிச்சு போய் சாப்பிடுறேன்" அப்படின்னு சொல்றா. இப்ப என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா, ஒரு சின்ன பிரச்சனை ஆயிடுது. அவங்க காரோட மாடலே வந்துட்டு இன்னும் ரிலீஸ் பண்ணவே இல்ல இல்லையா? நம்ம டைரக்டர் லீ எடுத்த ஃபோட்டோ ஒண்ணே ஒண்ணு மட்டும் லீக் ஆயிடுது. ஆனா வந்து அதெல்லாம் அப்பவே நான் டெலீட் பண்ணிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். நம்ம டெலீட் பண்ணிட்டோம் தான். இருந்தாலும் யாரோ இத எடுத்து போஸ்ட் பண்ணிட்டாங்க சோசியல் மீடியால அப்படின்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட் சொல்றான். இது வந்து கம்பெனிக்கு தெரிஞ்சிடுச்சா அப்படின்னு டைரக்டர் கேட்கும்போது, ஆமா கம்பெனிக்கு தெரிஞ்சிடுச்சு. கண்டிப்பா நமக்கு ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு சொல்றான். எங்க ஹீரோவோட ஆஃபீஸ்ல வந்துட்டு பயங்கரமா பிரச்சனை ஆயிடுது. எல்லாருமே வந்து இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா, ஹீரோயின் மேல பழிய தூக்கி போடுறாங்க. எல்லாம் ஹீரோயினோட தப்பு தான். அவ வந்து ஒத்துக்காம இருந்திருக்கணும். அவ ஒத்துக்கிட்டதுனால தான் இந்த மாதிரி ஃபோட்டோ லீக் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்களா? நம்ம ஹீரோக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. பட் ஆனா ஓனர் என்ன யோசிக்கிறாருன்னா, கண்டிப்பா ஹீரோக்கு சப்போர்ட் பண்ணணும்னு யோசிக்கிறாரு. பட் அந்த டைம்க்கு ஹீரோ என்ன சொல்றான்னா, "இது எல்லாமே என்னோட டீமால தானே நடந்தது. நான் வந்து ஃபுல்லா ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிட்டு, நானும் என்னோட டீமும் இந்த வேலையிலேருந்து ஒதுங்கிடுறோம்" அப்படின்னு சொல்றான். ஹீரோவும் பாஸும் அங்கேருந்து போன உடனே அசிஸ்டன்ட் என்ன கேட்குறான்னா, "இத நீங்க தானே பண்ணீங்க" அப்படின்னு சொல்லி புரொடக்ஷன் டைரக்டர் கிட்ட கேட்கும்போது, "ஹே என்ன பைத்தியமா பேசுற? நான்லாம் இல்ல" அப்படின்னு சொல்றான். இவர் பாஸ் வந்து நம்ம ஹீரோவ தனியா கூப்பிட்டு வச்சு, "நான் சொல்றது மட்டும் கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. இந்த ப்ராஜெக்ட்ட பொறுத்தவரைக்கும் கட்டாயம் நீ இருந்தே ஆகணும். நீ இந்த ப்ராஜெக்ட்ட பண்ணியே ஆகணும்" அப்படின்னு சொல்றாரு. அப்போ என்ன பண்ண முடியும் அப்படின்னு ஹீரோ கேட்கும்போது, "இந்த ஒரே ஒரு வாட்டி உன்னோட தன்மானத்த கொஞ்சம் விட்டுக்குடு" அப்படின்னு சொல்றாரா. அதுக்கு அடுத்த சீன்லயே ஹீரோ வந்துட்டு ஹீரோவோட டீம்மேட்ட பார்த்து பேசுறாரு. எல்லாரும் என்ன சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்னா, "டைரக்டர் லீ தானே இப்படி கம்பல் பண்ணி கொண்டு போனாரு. அது எப்படி ஹீரோயின் மேல தப்பாகும்?" அப்படின்னு சொல்லிட்டு டீம்மேட்ஸ் எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோ சைலண்டாவே உட்கார்ந்துகிட்டு இருக்கான். ஹீரோயினும் சைலண்டா இருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோ என்ன சொல்றான் அப்படின்னு பார்த்தா, இப்போதைக்கு வேற வழியே இல்ல. நம்ம ஹீரோயின் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாத்துக்கும் எடுத்துக்கிட்டு இந்த ப்ராஜெக்ட்ட விட்டு அவ வெளியில போகணும். அது மட்டும் இல்லாம இதுக்கப்புறமா அவ நம்ம டீம்ல ஒர்க் பண்ண போறதில்ல. டீம் பில தான் ஒர்க் பண்ண போறா அப்படின்னு சொல்றாங்களா. எல்லாருமே வந்து பயங்கர ஷாக் ஆயிடுறாங்க. பட் ஆனா ஹீரோயின் எதனா சொல்லுவா அப்படின்னு ஹீரோ எதிர்பார்க்குறான். பட் ஹீரோயின்ஸ் ரொம்ப சிம்பிளா ஓகே அப்படின்னுறா. உடனே காண்டாயி ஹீரோவும் எழுந்து போயிடுறான். எங்க டீம்மேட்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீங்க இல்லாம இந்த ப்ராஜெக்ட்ட நாங்க எப்படி பண்ணுவோம்? இந்த ப்ராஜெக்ட்டுக்காக நீங்க தான் இவ்ளோ வேலை செஞ்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்றாங்களா. ஹீரோயின் வந்து அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. என்ன இப்போ மேல இருந்து நான் கீழ போறேன் அவ்வளோதானே. கீழ ஃப்ளோர்ல உங்க கூட தான் வேலை செய்ய போறேன். நீங்க இதெல்லாம் பெருசா யோசிக்காதீங்க அப்படின்னு சொல்றா. ஹீரோயின் கிளம்பிடுறாளா. ஹீரோ வரான். அவளுக்கு ஒரு சாக்லேட்ட குடுத்துட்டு, "என்ன நீ என்கிட்ட சொல்லாம கூட போற" அப்படின்னு சொல்லி கேட்குறான். "என்ன நான் இப்போ கீழ ஃப்ளோருக்கு தானே போறேன். இதுல என்ன இருக்கு?" அப்படின்னு சொல்லி கேட்குறா. "இருந்தாலுமே நீ வந்து என்கிட்ட சண்டை போடுவேன்னு எதிர்பார்த்தேன். என்னால ஒத்துக்க முடியாது. என்னை எப்படி வந்து இந்த வேலைய விட்டு எடுப்பீங்கன்னு சொல்லிட்டு. ஆனா நீ எதுவுமே பண்ணாம போறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு" அப்படின்னு சொல்றான். அதுக்கு அப்போ அவ என்ன சொல்றான்னா, "எனக்கு நல்லாவே தெரியும். கண்டிப்பா இந்த விஷயத்துல யாருன்னா ஒருத்தர் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும். நீங்க எதுக்காக என்ன சூஸ் பண்ணீங்கன்னு எனக்கு தெரியாது. அதுக்கு ஒரு காரணம் இருக்கும் அப்படின்றது எனக்கு புரிய முடியுது. அதனால தான் நான் சைலன்ட்டா போறேன்" அப்படின்னு சொல்றா. ஹீரோக்கு இன்னும் கஷ்டமாயிடுது. இவன் இவ்வளோ அளவு புரிஞ்சுக்கிட்டான்றது. சரி அதெல்லாம் விடு. என்னோட டீம்லேருந்து வேற ஒரு டீமுக்கு போறேன். ஒழுங்கா வேலை செய். என் பேருக்கு எடுக்கிற மாதிரி எதுனா பண்ண அப்படின்னா, இப்ப டீம் தான் மாத்துனேன். அதுக்கப்புறம் ஊர விட்டு ஊரே மாத்திருவேன். அதுவும் தண்ணி இல்லாத காட்டுக்கு மாத்திருவேன்ற மாதிரி இவள கலாய்ச்சிட்டு போறான். இந்த ஆளுக்கு கொஞ்சமாச்சும் எதுனா ஏய்வ இறக்கம் இருக்கா இல்லையா? எதுக்காக என்ன இப்படி வந்து சித்திரவதை பண்ணிட்டு போறான்? என்ன டீம் மாத்துனது மட்டும் இல்லாம எவ்வளவு திமிரா பேசுறான் பாரு. சைக்கோ அப்படின்னு திட்டிட்டு போறா. வேற ஒரு டிபார்ட்மெண்ட்க்கு போயிடுறா இல்லையா? அங்க ஏதோ கீழ விழுந்துட்டா மாதிரி டேபிளுக்கு அடியில போய் உட்கார்ந்துகிட்டு பயங்கரமா அழுது பெணாத்துறா. "நீ கவலைப்படாத. கண்டிப்பா உன்னால முடியும். இதை விட அதிகமாவே முடியும். கண்டிப்பா நான் வந்து மறுபடியும் மேல வருவேன். என்னை வந்து யாராலயும் எதுவும் பண்ணிட முடியாது" அப்படின்னு அழுதுகிட்டு இருக்கா. இது எல்லாமே ஹீரோவோட காதுக்கு கேக்குது.
லீ வந்து நேர்ல ஹீரோவ பார்த்து பேசுறான். அப்ப அவன் என்ன கேட்குறான்னா, "என்னால தான் இல்ல, என்னால தான் வந்து நம்ம ஈசோல் எல்லாத்தையுமே வந்து பொறுப்ப ஏத்துக்கிட்டு வேற டீமுக்கு போயிட்டாளா?" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்றான். "கவலைப்படாதீங்க. ஆனா இந்த வேலைய வந்து நான் நல்லபடியா முடிச்சு குடுப்பேன்." அத பண்ணியா போதும் அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ள நெனச்சுக்கிறான் ஹீரோ. அவ்வளோதான் மத்தபடி வேற ஒண்ணும் இல்ல. நான் கிளம்புறேன் அப்படின்னு ஹீரோ சொல்லும்போது, "எனக்கு ஒரே ஒரு விஷயம் உங்ககிட்ட கேட்கணும். அவ அழுதாளா இந்த விஷயத்துக்காக?" அப்படின்னு சொல்றா. ஹீரோக்கு தான் தெரியும் இல்லையா கதறி கதறி அழுதான்னு சொல்லிட்டு. ஆனாலும் அவன் அத பத்தி எதுவுமே சொல்லாம சைலன்ட்டா போயிடுறான். இங்க வேற டீம்னா எதுல போட்டுருக்காங்கன்னா, இந்த புரொடக்ஷன் டீம்ல தான் போட்டுருக்காங்க. அந்த டைரக்டரோட அசிஸ்டன்ட் இருக்கா இல்லையா? அவ வந்து எப்படியாவது ஹீரோயின வச்சு செய்யணும். எல்லா வேலையும் அவ தலையில கட்டணும். அவ ஒழுங்கா செய்றாளா இல்லையா? தப்பு பண்றாளான்னு பார்க்கணும் அப்படின்னு பார்த்தா, அவ ஹீரோயின் என்னன்னா எல்லாத்தையும் ஃபிங்கர் டிப்ல வச்சுக்கிட்டு டக்கு டக்குன்னு இதையும் செஞ்சுட்டேன், அதையும் செஞ்சுட்டேன். இது எனக்கு தெரியும் அப்படின்னே பேசிக்கிட்டு இருக்கா. இவளுக்கு செம காண்டாவுது. இவளால எப்படி எல்லா வேலையும் ஞாபகம் வச்சுக்க முடியுது? இவ எப்படி இவ்ளோ வேலைய டக்கு டக்குன்னு செஞ்சு முடிச்சிடுறா? அப்படின்னு டென்ஷன் ஆயிட்டு இருக்கா எங்க அசிஸ்டன்ட். டாக்டர காட்டுறாங்க. டாக்டரா பயங்கர சோகத்துல இருக்கிறாரு. அவ மெசேஜ் பண்ண மாட்றான்னு சொல்லிட்டு, அந்த டைம்க்கு சார் இன்டர்ன்ஷிப்காக ஸ்டூடண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க சார். தயவு செஞ்சு நீங்க வந்து பார்த்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்றானா, இதுக்கு வேற காண்டாவுறாரு. டேய் நான் தான் வேலை செய்ற மூட்லயே இல்லன்ற எதுக்காகடா எனக்கே எல்லா ஸ்டூடண்ட்டையும் அனுப்புறீங்க அப்படின்னு கத்திக்கிட்டே அங்க போறாரு. அங்க போய் பார்த்தா ஹீரோயினோட கசின் வந்து நிக்கிறா. இவ டாக்டருக்கு படிக்கிறா போல. "என்னது சாரா? நானா? நீ" அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஏதாவது சொல்லலாம் அப்படின்னு திகைச்சு போய் நின்னுகிட்டு இருக்காரா. பட் ஆனா வந்துட்டு அவ எதுவுமே சொல்ல விட மாட்றா. வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஈவினிங் தான் வந்து ஹீரோயின் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறா. அங்க போனா, "நீ என்னம்மா இவ்ளோ லேட்டா வர? உன் பாய் ஃப்ரெண்ட் காலையிலேயே வந்துட்டு என்ன டார்ச்சர் பண்ணி எடுத்துட்டாரு. இருட்டுல கூட அவனோட ஹைட்டு, வெயிட்டு எல்லாத்தையும் எப்படிதான் அவர் பார்த்தாருன்னு தெரியல. பயங்கரமா ஹைட் இந்த சைஸ் இருக்கும். அவனோட ஃபேஸ் இந்த சைஸ் இருக்கும். அவனோட கால் கையெல்லாம் இந்த சைஸ் இருக்கும்னு வேற சொல்றாரு. அது மட்டும் இல்லாம, எனக்கே வந்துட்டு அவரு ஆர்டர் போடுறாரு. அந்த சிசிடிவி கேமரா பார்த்தீங்களா? இந்த சிசிடிவி கேமரா பார்த்தீங்களா? அந்த ரோட்ல 3, 4 கார் நின்னுட்டு இருந்தது. அதோட டேஷ் கேம்லாம் பார்த்தீங்களா? அப்படின்னு சொல்லிட்டு என்ன வச்சு செஞ்சுட்டு போயிட்டாரு காலையிலேயே அப்படின்னு சொல்றான். என்னது பாய் ஃப்ரெண்டா? அந்த ஆள பார்த்தா எனக்கு பாய் ஃப்ரெண்ட் மாதிரி இருக்கா என்ன இந்த ஆளுக்கு? அப்படின்னு சொல்லிட்டு திட்டிக்கிட்டே கிளம்புறா அங்கருந்து. இங்க அவளோட வீட்டுக்கு வரா. வீட்டுக்கு வந்தா ஆல்ரெடி ஹீரோ ஆளுங்கள எல்லாம் வச்சுட்டு ஹால்ல அங்க இங்கன்னு பாத்ரூம தவிர மத்த எல்லா இடத்துலயுமே வந்து சிசிடிவி கேமரா ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். "என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நீங்க?" அப்படின்னு கேட்கும்போது, "இது எல்லாமே உன்னோட சேஃப்டிக்காக தான். உன்னோட மொபைல்லயே வந்து நீ கனெக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்றத நீ வீட்ல இல்லாதப்ப கூட செக் பண்ணிக்கிட்டு இருக்கலாம்." அப்படின்னு சொல்றானா, அந்த டைமுக்கு இவ யோசித்து பார்க்குறா. இவளுக்கு ஒரு ஒரு வாட்டி ஆபத்து இருக்கும்போதுமே வந்து கரெக்ட்டா ஹீரோ வந்து காப்பாத்தியிருக்கான் இவள. "இவ்ளோ நேரமா நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீ ஏதோ ஞாபகத்துல இருக்க. என்ன பண்ணிக்கிட்டு இருக்க?" அப்படின்னு கேட்கும்போது, "நீங்க என்ன லவ் பண்றீங்களா?" அப்படின்னு கேட்கிறா. அவன் சிம்பிளா "ஆமா" அப்படின்னு சொல்லிடுறான். அதுக்கப்புறம் அவனுக்கு ஒரு மாதிரி வெட்கமாயிடுது. "ஐயய்யோ! எனக்கு முக்கியமான வேலை இருக்கு. நான் கிளம்புறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அங்கருந்து வேக வேகமா ஓடிடுறான். ஹீரோயின் பின்னாடியே ஓடி வரா. "மரியாதையா சொல்லுங்க எப்போலேருந்து?" "நான் 5 வருஷம் ஆகுது உங்ககிட்ட வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அப்ப நான் ஜாயின் பண்ணதுலேருந்தேவா, நீங்க என்ன கரெக்ட்டா எல்லா இடத்துலயும் வந்து ஃபாலோ பண்ணி காப்பாத்துறீங்க. அது எல்லாமே வந்து எப்படி? அப்பன்னா நீங்க ஒரு ஒரு வாட்டி என்ன ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கீங்களா? இதெல்லாம் எனக்கு ஒண்ணுமே புரியல. தயவு செஞ்சு சொல்லிட்டு போங்க. இல்லன்னா நீங்க எதனா சைக்கோபாத்தா?" அப்படின்னு சொல்லி கேட்கிறா. உடனே வந்துட்டு இவனுக்கு டென்ஷன் ஆயிடுது. "என்னது சைக்கோவா?" அப்படின்னு கேட்குறான். "ஆமா. பின்ன என்ன வந்து ஆஃபீஸ்ல எந்த நேரமும் திட்டிக்கிட்டே இருக்கீங்க. திடீர்னு இப்ப வந்து லவ் பண்றேன்னு சொல்றீங்க" அப்படின்னு கேட்கிறா. "இது பாரு, எனக்கு தெரிஞ்சு நீ எப்ப என்கிட்ட வேலைக்கு ஜாயின் பண்ணியோ அப்பலேருந்தே நான் உன்ன லவ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். பட் ஆனா அத நான் ரியலைஸ் பண்றதுக்கு ரொம்ப டைம் எடுத்துட்டேன். அது என்னோட தப்பு தான். மத்தபடி வந்துட்டு நான் உன்ன பத்தி எல்லாமே தெரிஞ்சுக்கணும்னு விரும்புவேன். அதுவும் உண்மதான். வேற எதுவுமே கிடையாது. நான் சைக்கோலாம் கிடையாது நீ நெனைக்கிற மாரி. வேலையில நான் கரெக்ட்டா இருக்கணும்னு நெனைப்பேன். அது நீயா இருந்தாலும், யாரா இருந்தாலும் அவங்க தப்பு பண்ணா நான் திட்ட தான் செய்வேன். ஆனா எனக்கு உன் மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்றது வேற விஷயம். அதுக்கும் இதுக்கும் நீ சம்மந்தப்படுத்தாத. வேலையும், பர்சனல் லைஃப்பையும் தனியா பாரு. அது மட்டும் இல்லாம இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்றேன். சீக்கிரமா எனக்கு ஆன்சர் சொல்லு. எனக்கு இந்த வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுக்கெல்லாம் பொறுமையே கிடையாது அப்படின்னு சொல்றான். ஹீரோயின் அப்படியே திரு திருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்காளா, அந்த டைமுக்கு அவருக்கு பதிலே சொல்லாத அப்படின்னு ஒரு குரல் கேக்குது. அட எவன்டா இவன்? அவன்னு பார்த்தா நம்ம லீ தான் வந்து நிக்கிறான். இத பாரு,
இத பாரு, இந்த சந்தர்ப்பத்த அவன் வந்துட்டு உன்கிட்ட ப்ரப்போஸ் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கிறான். மத்தபடி வேற ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லும்போது 2 பேருமே முறைச்சுக்கிட்டே நிக்கிறாங்க. அடுத்த சீன்லயே 3 பேருமே ஒரு பார்ல போய் உட்கார்ந்துடுறாங்களா. "நீ என்னடா சைக்கோபாத்தா?" அப்படின்னு லீ கேட்குறான். "நீ என்னடா அவள விட்டுட்டு போனவன் தானேடா" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்குறான். மாறி மாறி பயங்கரமா சண்டை போட்டுக்கிறாங்க. ஹீரோயினுக்கு தலையே வலிக்க ஆரம்பிச்சுது. அவ பாட்டுட்டு குடிக்க ஆரம்பிச்சிடுறா. "சரி வா இதா குடி" அப்படின்னு சொல்லும்போது, "இல்ல இல்ல வந்து குடிக்க மாட்டாரு" அப்படின்னு சொல்றா ஹீரோயின். "ஆமா ஆமா கரெக்ட் கரெக்ட். இப்பதான் எனக்கு எல்லாமே ஞாபகம் வருது. நீ கூட சொல்லுவல்ல ஒரு கிளாஸ் சரக்கு அடிச்சாவே வந்துட்டு லூசு மாதிரி கத்திக்கிட்டு இருப்பான். இல்லன்னா அப்படியே மட்டையாகி விழுந்துருவான்னு சொல்லிட்டு, அது மட்டும் இல்லாம இவனை ஒரு நாளை போல எவ்வளவு கெட்ட வார்த்தை போட்டு திட்டுவல்ல" அப்படின்னு சொல்றான். உடனே ஹீரோ, "ஆமாமா எனக்கும் இப்பதான் ஞாபகம் வருது. நீ கூட ஒரே ஒரு ஷாட் அடிச்சுட்ட அப்படின்னாவே, அதோட ரோட்ல வந்து உருண்டுகிட்டு கிடப்பியாமே, எங்கனாலுமே வாந்தி எடுத்துட்டு இருப்பியாம். உன்னை பத்தி கூட இதெல்லாம் அவ சொல்லியிருக்கா" அப்படின்னு சொல்லும்போது, ஹீரோயின் தான் மாட்டிக்கிட்டு முழிக்கிறா. இவனுங்க 2 பேரும் மாறி மாறி உண்மைய சொல்றானுங்களா, ஹீரோயின் 2 பேர்கிட்டயும் செம்மையா மாட்டிக்கிறா. 2 பேரும் போட்டி போட்டு குடிக்க ஆரம்பிக்கிறானுங்க. அடுத்த செகண்டே பார்த்தா 2 பேரும் டேபிள்ல கவுந்துகிட்டு கிடக்குறானுங்க. ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர வர வச்சு நம்ம லீய கொண்டு போக சொல்லிடுறா. பட் ஹீரோக்காக வந்துட்டு என்ன பண்றான்னா, டாக்டருக்கு கால் பண்றா. டாக்டர் இருக்கிற ஃபீலிங்ல ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டாரு போல மொபைல்லயே. ஃபோனே எடுக்க மாட்றாரு. இவளுக்கு ஐயோ! இந்த ஆள் வேற நைட்டு பூரா உட்காந்து குடிக்க போறேன்னு சொல்லிட்டு பெருசா வந்துட்டு சவால் எல்லாம் விட்டான். ஆனா இப்படி ஒரு கவுந்து கிடக்குறானே அப்படின்னு சொல்லி புலம்பிக்கிட்டே இருக்கா. பாவம் ஹீரோயின் கஷ்டப்பட்டு அவளோட வீட்டுக்கு தான் இவனை தர தரன்னு இழுத்துட்டு வந்து போடுறா. இந்த டிராமாலெல்லாம் பார்க்கும்போது ஹீரோயினை தானே முதுகுல வச்சு இவனுங்க தூக்கிட்டு திரிவானுங்க. நமக்கு ஏன் இந்த நிலைமையா இருக்கு? இவனுங்கள இழுத்துட்டு வந்து வீட்ல போடுறதே பெரிய அக்கப்போரா இருக்கேன்னு புலம்பிக்கிட்டு இருக்கா. இதுல வந்துட்டு, "நீ உண்மையாவே என்ன லவ் பண்றேன்னு சொன்னியாடா? உண்மைய சொல்லுடா" அப்படின்னு சொல்லிட்டு இப்பதான் கோவமா கேட்டுக்கிட்டு இருக்கா. மறுநாள் காலையில ஹீரோயின் எழுந்து வந்து பாக்குறா. ஆனா அவ வர்றதுக்கு முன்னாடி ஹீரோ அங்கிருந்து கிளம்பிட்டு இருக்கான். ஹீரோயின் ஆபீஸ்ல ஹீரோவ பாக்குறாளா, அவளுக்காக காஃபி எல்லாம் புடிச்சு வச்சிருக்கான். "நீங்க ஓகே தானே இப்போ?" அப்படின்னும் போது, "சாரி நேத்து நைட்டு நான் எவ்வளவு குடிச்சேன்னு எனக்கு ஞாபகம் இல்ல" அப்படின்னும் போது, "பரவாயில்ல பரவாயில்ல. உங்க ஃப்ரெண்டு டாக்டர் தான் ஃபோனே எடுக்காம விட்டுட்டாரு. அதனால தான் நான் எங்க வீட்டுக்கு உங்கள கூட்டிட்டு வரதா போயிடுச்சு. தயவு செஞ்சு தப்பா நினைச்சுக்காதீங்க" அப்படின்னு சொல்றாளா. "இருந்தாலும் நான் உனக்கு ரொம்ப தொல்லை கொடுத்துட்டேன்ல, சாரி" அப்படின்னு சொல்லும்போது, "தெரியும் நீங்க வந்துட்டு ரொம்ப அசிங்கப்படணும் இந்த மாதிரி பண்ணதுக்கு என்கிட்ட" அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. கம்முனு அவ பாட்டு அங்கிருந்து போயிடுறா. இவனும் வந்துட்டு, ஐயோ இந்த பொண்ணுகிட்ட வேற இவ்வளவு அசிங்கப்பட்டுட்டோமே நம்ம அப்படின்னு முழிச்சிட்டு இருக்கான். ஷூட்டிங்காக எல்லாரும் ஸ்பாட்டுக்கு வந்துடுறாங்க. பட் ஆனா மழை வந்து ஃபுல்லா இடம் எல்லாம் சகதியாயிடுது. அந்த டைமுக்கு வந்துட்டு நம்ம ஹீரோயினும் டைரக்டரும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. இவங்களுக்கு தான் 2 பேருக்குமே ஒருத்தர் ஒருத்தர் ஆகவே இல்லையே. இப்ப கூட ஹீரோயின் தான் என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா, இவங்களுக்கு வந்து வேற ஒரு இடத்த ரெக்கமெண்ட் பண்றா. அந்த இடத்துல போய் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அடுத்த சீன்லயே டாக்டரை காட்டுறாங்க. டாக்டர் என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தா, நம்ம கசின் இருக்கா இல்லையா, அவளோட ப்ரொஃபைலை எடுத்து வச்சு பார்த்துக்கிட்டு இருக்காரு. அவளோட ஐக்யூ லெவல் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. அவ வந்து பயங்கரமான படிப்பாளியா இருக்கா. எல்லாத்தையும் ரொம்ப ஃபாஸ்டா ஞாபகம் வச்சுப்பாளாம். அதனாலதான் வந்து எல்லாத்துலயும் அவ ஃபாஸ்டா இருக்கா. டேட்டிங் கூட ஒரு வாரத்துல பண்றா போல அப்படின்னும் போது, டாக்டர் உங்களுக்கு அந்த பொண்ணை பத்தி தெரியுமா, பேனை பத்தி தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, வாய் மூண்டு போய் இங்கிருந்து" அப்படின்னு திட்டி அனுப்பிச்சிடுறாரு. நேரா அவள பாக்க போறாரா? "இனி இவ்வளவு நாளைக்கு என்ன தெரியாத மாதிரி வந்துட்டு நீ நடிக்க போற. ஒரு வாரத்துக்கு எதுக்காக என் கூட டேட் பண்ண? அந்த ஒரு வாரம் உனக்கு ஒண்ணுமே இல்லாம போயிடுச்சா? நமக்குள்ள இருந்த கெமிஸ்ட்ரி எதுவுமே இல்லாம போயிடுச்சா?" அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. "இது பாருங்க, இந்த மாதிரி பூமர் மாதிரி இருக்காதீங்க. ஒரு வாரம் தான் உங்க கூட நான் டேட் பண்ணுவேன்னு அப்பயே நான் சொன்னேன். நீங்களும் சரின்னு சொன்னீங்க. அதுக்கப்புறம் இப்போ வந்து கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ்ன்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க. என்னோட கனவு ஒண்ணே ஒண்ணுதான். நான் வந்து பெரிய அளவுல டாக்டர் ஆகணும். அதனால என்னோட மைண்ட எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அதுக்காக தான் நான் உங்க கூட ஜாலியா சுத்துனேன். நான் உங்கள லவ் பண்ணுவேன், கல்யாணம் பண்ணிப்பேன்னு உங்ககிட்ட எதுவுமே சொல்லி ஏமாத்தலையே. நான் எல்லாத்தையும் முதல்லயே சொல்லிட்டு தானே உங்க கூட பழகுனேன்" அப்படின்னு கேட்கிறா. "உன் மனசுல நான் கொஞ்சம் கூட இல்லன்னு சொல்லிடு. அதுக்கப்புறம் உன்னை யாருன்னே தெரியாத மாதிரி தான் நானும் நடந்துப்பேன்" அப்படின்னு சொல்றாரு. "இல்ல" அப்படின்னு சொல்லிடுறா டக்குன்னு. அவர் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. ஷூட்டிங் பார்க்கலாம் அப்படின்றதுக்காக ஹீரோயின் வேலைய முடிச்சுட்டு லேட்டா வரா. பட் ஆனா ஷூட்டிங் எல்லாம் முடிஞ்சு அவங்க எல்லாருமே அங்கிருந்து கிளம்பிட்டு இருக்காங்க. பட் ஆனா ஹீரோ மட்டும் அங்கேயே வெயிட் பண்ணியிருந்திருக்கான். ஹீரோயின் வருவான்னு சொல்லிட்டு. அப்ப ஹீரோ என்ன கேட்குறான் அப்படின்னா, "நேத்து நைட்டு நான் உன்கிட்ட பேச முடியாம விட்ட விஷயத்த இப்ப பேசலாமா?" அப்படின்னு கேட்குறான். ஹீரோயின் அப்படியே பதன்னு ஆயிடுறா. அப்பதான் என்ன நடந்தது அப்படின்றதையே நமக்கு காட்டுறாங்க.
இவன் மயக்கத்துல இருந்திருக்கான் இல்லையா? அப்ப வந்து இவ வந்து எல்லாத்தையுமே புலம்பிட்டு இருந்திருக்கா. உண்மையாவே நீயும் நானுமா? நீயும் நானும் எப்படியா வந்துட்டு ஒண்ணா இருந்திருப்போம்? என்னால முடியவே இல்ல. என்னால அத நம்பவே முடியல. சான்ஸே இல்ல. கண்டிப்பா இருக்காது. நான் ஆனா ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். நான் ரொம்ப சிரிச்சுக்கிட்டு இருந்தேன். இதுவரைக்கும் நான் அந்த மாதிரி சிரிச்சதே இல்ல. இத என்னால நம்பவே முடியல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காளா? அதுக்கப்புறம் எழுந்து கிளம்பலான்றப்போ, அப்ப ஹீரோவே எழுந்துடுறான். எழுந்த உடனே அவன் என்ன கேட்குறான்னா, "உண்மையாவே நம்ம 2 பேரும் சந்தோஷமா இருந்தோமா? நீ அத பார்த்தியா? உனக்கு அது ஞாபகம் வந்துருச்சா?" அப்படின்னு கேட்குறான். எனக்கு இன்னமும் சரியா தெரியல. அன்னைக்கு நான் போதையில இருந்தேனா? இல்ல நேத்து நான் போதையில இருந்தேனான்னே எனக்கு புரியல. எனக்கே கன்ஃப்யூஷனா இருக்கு. இல்ல அது என்னோட கற்பனையான்னும் தெரியல அப்படின்னு சொல்றாளா? வேணும்னா இப்போ நீ ட்ரை பண்ணி பார்க்குறியா? இன்னொரு வாட்டி டபுள் செக் பண்றியா? அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்குறான். இந்த வாட்டி ஃபர்ஸ்ட்டு நீங்களா தான் கேட்டிருக்கீங்க. அத ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து ஹீரோவ கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறா. அப்ப மறுபடியும் ஹீரோயினோட கண்ணுக்கு ஹீரோ வந்து இவள பயங்கரமா நல்லா பாத்துக்கிற மாதிரியும், சமைச்சு குடுக்குற மாதிரியும், ரொம்ப சந்தோஷமா இவ சிரிச்சுக்கிட்டே இருக்கா மாதிரியும் தான் தெரியுது. நேத்து நைட்டு நீ செக் பண்ண, அதுக்கப்புறம் பதிலும் என்கிட்ட சொல்லவே இல்ல. எப்பயாவது பதில் சொல்லுவியா? அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்குறான். அப்ப ஹீரோயின் என்ன சொல்றான்னா, "ஒண்ணும் பிரச்சனை இல்ல. கண்டிப்பா வந்துட்டு நம்ம 2 பேரும் டேட் பண்ணலாம். நீங்க சொன்ன மாதிரி டேட்டிங்க ஸ்டார்ட் பண்ணலாம்" அப்படின்னு சொல்றா. அவ்வளோதான் ஹீரோ அப்படியே ஷாக்கா நின்னுகிட்டு இருக்கான். இதோடயே இந்த எபிசோட் முடியுது. இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? என்னோட எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததான்னு சொல்லிட்டு மறக்காம எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ நாளைக்கும் மறக்காம கதை கேட்க வந்துருங்க. நானும் மறக்காம கதை சொல்ல வந்துடுறேன். பாய்.